நீ எல்லாம் என்ன மனுஷன்? இத்தனை நாள் மனுஷனோட வாழாம ஒத்தையா இருந்த. ஒத்தையா இருந்து மனுஷங்களையே பிடிக்காம போச்சுல்ல உனக்கு. இங்க பாரு, மேலும் மேலும் நீ எங்களுக்கு செய்யற பாவத்துக்கு நீ நல்லாவே இருக்க மாட்ட. பாசே, அதான் எல்லாம் சொல்றாங்களா, இதுக்கப்புறமா நின்றுந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கிளம்புங்க பாசே. பல தடைகளுக்கு அப்புறம் ஓனருக்கு இப்போ தான் நல்லது நடக்குது. அதில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க. தயவுசெய்து இந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்புங்க. இப்ப நீ இங்கிருந்து கிளம்பி போகலன்னா பூஜையே நடக்காது. அஞ்சலி, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அஞ்சலி. ஒரு ஓரமா நின்னு பூஜையை பார்த்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ், நீ சந்தோஷமா இருக்கிறத நான் கூட நின்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி, அப்ப நீ இங்க இரு. நீ இங்க நின்னு பூஜையை பொழுசா பாத்துக்கிட்டு ஓகேயா? ஆனா நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். அஞ்சலி, நான் போறேன். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அஞ்சலி, எந்த நிலைமையிலையும் அவனை தயவு செஞ்சு மன்னிச்சிடாத. அது உன் வாழ்க்கைக்கு நீயே வச்சுக்கிற கொள்ளி. மகேஷ், வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? சரி வாங்க, பூஜைக்கு போலாம். இல்ல, நான் கிளம்புறேன். அட, இவ்வளவு தூரம் வந்துட்டு பூஜை கூட பார்க்காம போனா எப்படி? நீங்க வர சொன்னீங்க, நான் வந்தேன். சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருச்சு. அதுவே போதும் சார். நான் கிளம்புறேன். இருங்க. அதான் சொன்னல சார், அஞ்சலிக்கு நான் வர்றது பிடிக்காதுன்னு. சத்யா, வா. நான் என்னத்துக்கு? நீங்க இல்ல சத்யா, உன்னோட உழைப்பும் இருக்கு. நான் ஒரு ஆள் மட்டும் செஞ்சது கிடையாது. வா. அட வாங்க சத்யா. சார், இல்ல வாணா. ஏய், போடா போடா. அங்கிள் வாங்க. நீங்க நிக்கிறேம்மா. சரி, ஓகே. எல்லாத்தையும் பிஏ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அவர் மீடியால எல்லாம் போஸ்ட் பண்ணிடுவார். இப்போ உங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓனர், நீங்க பேசுங்க. மேடம், இந்த இன்ஜினை பத்தி கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Sure. This is an innovative e-vehicle with an high efficiency and it provides 750 to 900 kilometers with just 20 minutes of charging. This will be a revolution in the automobile industry. மேடம், இன்ஜினோட பிராண்ட் நேம் என்ன? Shiva. அது இன்ஜின்ல எழுதிருக்கு. சிவான்ற பேருக்கு காரணம்? இது என் அப்பாவோட உழைப்பு. இது பெருமைப்படுத்துறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வழிதான். இந்த இன்ஜினை தயாரிச்சது நாங்க வேணா இருக்கலாம், ஆனா இதோட மொத்த ஐடியாவும் எங்க அப்பாவோட மூளையில உருவானது. இந்த கிரெடிட் மொத்தமும் என் அப்பாக்கே போய் சேரணும். உங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளா? சயின்டிஸ்டா மேடம்? எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த சாத்தியப்படுத்தினாரு? எங்க அப்பா ஒரு சாதாரண மெக்கானிக். அவர் 10 வயசுல டூல்ஸ் பிடிச்சவர். பெருசா பெருசா நான் அதான் லைஃப் தான் செட்டில் ஆயிடுச்சே. அப்புறம் நான் அப்படி இப்படி நடந்துக்கிறா. இந்தா போய் சாப்பிடியா? எனக்கு வேணா, நீ சாப்பிட.
ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு டயட்டில் இருக்கிறியாண்ணா? டேய் சாப்பிடுறா. ஓ உன் குடும்ப ஞாபகம் வந்துச்சா? ஏன் பெருசு குடும்ப ஞாபகம் வந்துச்சுன்னா டப்புன்னு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதானே? ஓ வாய முடிட்டு சும்மா இருக்கியாடா? இல்லை பெருசு எதுக்கு சொல்கிறேன்னா போச்சு போச்சு இதையா பண்ணி வச்சுக்கிறேன். டேய் நான் என்னடா பண்ணேன்? லட்சுமி அம்மா வராங்கய்யா. நீ ஏன் பண்ணு ஏதோ வம்புக்கு மீதி வச்சிட்டேன்னா? டேய் நான் எதுவும் பண்ணலடா. அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் ஏதோ ஒட்டு கேட்டியா? பின் என்னத்துக்கு வராங்க? தெரியலையே. ஐயோ அவங்க வர வேகத்தை பார்த்தா நீ நம்ம காலி நினைக்கிற. நான் போறையா? யோ நீ எதுவும் செய்யல, அவங்க நம்ம தேடி வராங்க. இந்த பாரியா உங்க பஞ்சாயத்துல நீத்து விட்டுறாதான பாவையா. உங்க பிரச்சனை உங்களோட வச்சுங்க. நாளை வரா சாமி. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கிய? அவங்க வர்றத பார்த்தா திட்ட வர்ற மாதிரி தெரியலடா, ஏதோ நன்றி சொல்ல வர்ற மாதிரி இருக்கு. நன்றி சொல்றாங்க உனக்கு வந்து. இவர் அப்படியே பெருசா சாட்சி கீஸ்டாரு, அதான் உனக்கு இப்ப நன்றி சொல்றாங்க, பாராட்டு நடத்த போறாங்க. போயாத்தா அவ்வளோதான் பேசிங்க நல்லாக்குது. யோ என் தெரிஞ்சு ஓ மேலேயும் என் மேலேயும் அந்த அம்மா செம்ம காண்டில் இருக்குதியா. இந்த பாரு இத்தனை நாள் உங்க சைலண்டா இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த பாரு எதுனா பிரச்சனை வந்ததுன்னு வையன், நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன், நின்று தான் வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு பயமாகுதியா. எப்பா என்ன விடு, நான் கிளம்புறேன். ஐயோ நெருங்கி வந்துட்டாங்க. பாத்துக்கலாம் வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? குடும்பத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவரையும் கூட இல்லாம வேற எங்கேயோ இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியும், ஆனா நீங்க வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு எனக்காக அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க.